ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே என் பலன், நீரே என் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலைங்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம், யெகோவா தேவனே என் பலம். கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ கர்த்தரின் கரத்திலே. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். அமர்ந்திருந்த தேவனை நான் அறிகிறேன், அவர் கரத்தின் வலிமை நித்தம் பார்க்கிறேன். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். ஆமென். தாய் பறவை செட்டை கொண்டு மூடியே, கண்மணி போல் என்னை பாதுகாக்கிறேன். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. பசும்புல் வெளியில் என்னை தினம் மேற்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறேன். பசும்புல் வெளியில் என்னை தினம் மேற்கிறேன், அமர்ந்த தண்ணீர் ஊற்றி தாகம் தீர்க்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையார், என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். சத்துருவின் கண்கள் காண என்னையார், என் தலையை அபிஷேகம் செய்கிறேன். நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்து காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. அல்லேலூயா. அப்படியே நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம் தேவாதி தேவனை நம்ம ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்களை சுற்றி நின்று பாதுகாக்கும் கண்மலை. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களுக்கு கேடகம். அல்லேலூயா. உம்முடைய நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமம் ஆண்டவரே துருகம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே, எங்களை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறது ஆண்டவரே. உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை மறவாத தேவன்,
எங்களை மறவாத தேவன், எங்களை பாதுகாக்கிறதுல உண்மையுள்ளவர் அப்பா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. போற்றி துதிப்போம் என் தேவனை புதிய இதயமுடனே. நீ என்றும் 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 மாறாய் நாம் என்று பாடி துதிப்போம். நீ என்றும் 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 மாறாய் நாம் என்று பாடி துதிப்போம். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த என்றும் பாடுவேன். இயேசு என் நாமமே, இயேசு என் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஆமென். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவ பாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி அவன் கண்மணி போல பாதுகாக்கிறவன் என்று ஓடுவேன். சொல்வோம் ஆமென். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். பூமி அகிலமும் சாட்சியாகவே போங்கள் என்ற கட்டளையதான். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று என்றும் தொண்டு செய்வோமே. ஆவி ஆத்துமாவும் இயேசுவே இல்லை உமக்கென்று ஒப்புக் கொடுக்கிறேன். ஆமென். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் இயேசுவின் நாமத்தில் வல்லமை உண்டு ஆண்டவரே, அது பாதுகாப்பு. ஆமென். ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். இயேசு என்னும் நாமமே, என் ஆத்துமாவின் கீதமே. என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு
ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்முடைய நாமம் அதிசயமா அல்லது ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களை பாதுகாக்கிறது ஆண்டவரே, உம்முடைய நாமம் எங்களுக்கு துருகமாய் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. முற்பிதாக்களின் தேவன், ஹல்லேலூயா, ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், எங்களோடு கூட இருந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. கண்மணி போல எங்களை பாதுகாக்கிறவர். ஹல்லேலூயா. சொன்னதை செய்யும் அளவும் எங்களோடு கூட இருந்து பாதுகாத்து நடத்தி ஆண்டவரை நிறைவேற்றுகிறவரே, நிறைவேற்றுகிறவரே. உமக்கு சோதரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஆராதனை உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பனவர், சொன்னதை செய்திடும் தகப்பனவர். தங்குவேன் இறுதி வரை. ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் ஆண்டவரே. தங்குவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் நாமே, யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. ஆமென். என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஆமென். என்னை வெறுக்கவில்லை, தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். அவரே நம்புவேன். ஆமென் ஆண்டவரே. நான் தனிமையிலே ஆண்டவரே என்னோடு இருக்கிறேன். ஹல்லேலூயா. உம்முடைய நாமத்தை மாத்திரம் நம்புவேன் ஆண்டவரே. ஆமென். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. ஆமென். யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே,
நேசித்தவர் எங்களோடு கூட இருக்கிறீர். நீங்கள் நேசிக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அந்த நாமம் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த அன்பின் தேவன் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின் சேனைகளின் கர்த்தர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் எங்களோடு கூட இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எங்களை வெறுக்காத தேவன் ஒருவர் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை பாதுகாத்து நடத்துகிறவர், எங்களை தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. யார் கைவிட்டாலும் எங்களுக்கு துணையாய் இருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நல்ல ஆராதனை வேலைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு கூட இருந்து நீங்க நடத்துகிறீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்நாளும் எந்நேரமும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சதா காலமும் எங்களோடு கூட இருந்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்படுத்திக் கொள்ளும். நீங்க மகிமைப்படும், எங்களோடு கூட இடைப்படும் பேசுவீராக. இயேசு மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். சோதனம். அதற்கு முன்பதாக என்னுடைய கிருபாவுடைய திருமண காரியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நான் அதிகமாக சொல்லலை, எப்படியாவது நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ள. அதனால் கிருபாவுடைய திருமண காரியத்துக்காக தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கணும். அவனுடைய தேவைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அதிகமான ஸ்தோத்திரம். முதல்ல தேவைகள் இல்லாத மாதிரி தெரிந்தது, அப்புறம் காலங்கள் நேரங்கள் போக போக தேவைகள் அதிகப்படுதுங்கிறது நமக்கு நல்லா தெரியுது. இருந்தாலும் கர்த்தர் அவருடைய தேவைகளை சந்திக்கணும். அதுக்காக தொடர்ந்து கிருபாவுடைய திருமண காரியங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் செபியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னும் திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் தொடர்ந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் ஏற்ற துணையை கர்த்தர் தருவார். கர்த்தர் மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. 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 சரி, வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அதுக்கு முன்னாலே எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே மோசே குறித்து தான் நான் பேசுகிறேன். எத்தனையோ தடவை பேசியிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக பேச கர்த்தர் உதவி செய்வார். அந்த எபிரெயர் 11ஆம் அதிகாரத்திலே, 11ஆம் அதிகாரம் 24வது வசனம். 24வது வசனம். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை அவன் வெறுத்து அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே அவன் தெரிந்து கொண்டு போதும். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மோசேனுடைய காரியங்களை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் மோசே பிறந்தபோது, அதாவது தாய் தகப்பனார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே ராஜானுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்று வேதம் சொல்கிறார். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது என்று வேதம் சொல்கிறார். அவன் விசுவாசத்திலே வளர்கிற அந்த நேரத்தில் அவன் விசுவாசத்திலே வளர்கிறான். குழந்தையாக இருந்த மோசே அவன் வளர்ச்சி, சரீர வளர்ச்சி வயசினுடைய அளவு மட்டும் கிடையாது. விசுவாசத்திலே அவன் வளரும் பொழுது, விசுவாசத்திலே அவன் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். ஆகவே விசுவாசத்திலே
நாம் வளர்கிறவளா இருக்கணும். நம்ம குழந்தையில நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அதாவது குழந்தையாக இருந்தபோது நம்ம குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை என்ன செஞ்சோம், பேச. ஆனால் புருஷனான போது நம்ம அவைகளெல்லாம் என்ன செஞ்சிட்டோம், பட். ஆகவே ஆரம்ப நாளுக்கும் இப்புள்ள பல வருஷங்கள் இல்லை நாட்கள் செல்ல செல்ல உண்டான நாட்களுக்கு அந்த காரியங்களுக்கு ஒரு வித்தியாசம் நமக்கு இருக்கும். ரட்சிக்கப்படும் போது நம்முடைய விசுவாசம் எப்படி இருந்திருக்கும், இப்போ ரட்சிக்கப்பட்டு இப்போ 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் ஆன பிறகு நம்முடைய வளர்ச்சி விசுவாசத்தில் நாம் எப்படி வளருகிறோம், வளர்ந்த விசுவாசி நாம் எப்படி இருக்கணுங்கிறதான் இதில் பார்க்குறோம். விசுவாசத்தில் தான் பெரியவனான போது, விசுவாச வாழ்க்கையிலே அவன் உயரும் பொழுது பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை அவன் வெறுத்தான். அப்போ அவன்தான் அடுத்த இளவரசன். அவன்தான் அவன் இளவரசன், அவன்தான் அவன் ராஜாவாய் அடுத்த ராஜா அவன்தான். பார்வோனுடைய குமாரத்தின் மகன், அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசே, எல்லாவற்றிலையும் அவன் கற்று அறிந்தவன். மோசே அழகுள்ளவன், அவன் அழகுள்ளவன் என்று கண்டு என்று வேதம் சொல்லுகிறார். அப்போ எல்லாவற்றையும் பார்வோனுடைய சமூகத்திலே கற்று அறிந்தவன், கற்றுக்கொண்டவன், அடுத்த ராஜாவுக்கு உண்டான பயிற்சி எடுத்தவன் எடுத்துக்கலாம். ஒரு இளவரசன், அவன் உலக ரீதியாய் தேசத்திலே அவன் ஒரு கனமுள்ள ஒரு மனுஷன், அரண்மனையிலே வளர்ந்த ஒரு மோசே, பார்வோனுடைய குமாரத்திக்கு மகனாய் வளர்ந்தவன். அப்போ அவனுடைய தன்மை, அவனுடைய மதிப்பு எப்படி இருந்திருக்கும் நமக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு மினிஸ்டர் பையனாலே நமக்கு ஒரு பயம், ஒரு ஆச்சரியம் தருகிறது. பிரதமருடைய பையன் அப்படின்னா, நம்ம இப்போ உள்ள பிரதமருக்கு பையன் கிடையாது, இதுக்கு முந்தின உள்ள பிரதமருக்கெல்லாம் பிள்ளைகள் இருக்கிறான். அப்போது அந்த அவன் மினிஸ்டருடைய பையன் அப்படின்னாலே நமக்கு ஒரு பெரிய பயம். ஒரு பெரிய அதிகாரியுடைய பையனாலே நமக்கு ஒரு பயம் இருக்குது. அதே போல தான் மோசே பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறதை அவன் வெறுத்தான். ஆனால் மக்கள் எல்லாமே அவனை குறித்த ஒரு பயம் இருந்தது, ஒரு கனம் இருந்தது, உலகத்துக்கு உண்டான ஒரு மகிமை இருந்தது. ஆனால் விசுவாசத்தில் வளரும் பொழுது விசுவாச வாழ்க்கைக்கு அது உகந்ததா இல்லைங்கிறத அவன் அறிந்து அந்த உலகத்துக்கு உண்டான மேன்மைகளை அவன் வெறுத்தான். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ விசுவாச வாழ்க்கை என்பது, விசுவாசத்தில் வளரக்கூடிய ஒரு மனுஷன் எப்படி இருப்பான் அப்படின்னா, உலகத்தினால உண்டாகக்கூடிய எந்த ஒரு மேன்மையான காரியங்களையும் அவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். கத்மயம் உண்டாவதா, ஹல்லேலூயா. ஏன்னா தேவனுடைய மகிமைக்கும் தேவனுடைய கனத்துக்கும் தேவனுடைய காரியத்துக்கும் அது தடையா இருக்குமானால் அது நமக்கு தேவையில்லை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் உண்டு இல்லையா, பிலிப்பியர் நிருபத்தில் பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தில், பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் அந்த 8வது வசனத்தை வாசிப்போம், 8-9 வாசிப்போம். 3ஆம் அதிகாரம் 8-9. அது மாத்திரமல்ல, என் கர்த்தராய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று நான் எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கு என்று சொல்லுகிறார் பவுல் எழுதும் பொழுது. அப்போ நான் கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவு என்று சொல்ற, அதுவே எனக்கு மேன்மையாக இருக்கிறது. கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு எனக்கு எந்த லாபமாக இருந்தாலும் அது எனக்கு தேவையில்லை.
எது எனக்கு அனுகூலமாக இருந்தாலும் எனக்கு அது தேவையில்லை. எனக்கு அனுகூலமாக இருக்கிறது, எனக்கு லாபமாக இருக்கிறது. ஆகவே அந்த லாபம், அந்த அனுகூலமான காரியம், உலகத்தில் எனக்கு அனுகூலமான காரியமும் லாபமான காரியமும் கிறிஸ்து இயேசுவை அறிவதற்கு தடையாக இருந்தால் அது எனக்கு நஷ்டம், அது எனக்கு தேவையில்லை. எனக்கு லாபமாக இருக்கிறதெல்லாம் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். காரணம், நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படி என்று சொல்கிறார். நான் கிறிஸ்துவை நான் எனக்கு சாதகமாக்கி கொள்வதற்கு இந்த பூமியில் லாபமாய் மேன்மையாய் இருக்கிறதெல்லாம் அது ஒன்றுமில்லைன்னு சொல்லி நான் விடுறேன்னு சொல்கிறார். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறதை அவன் விரும்பலை. அப்போ இந்த உலகம் அதை விரும்புகிறது இல்லையா? ஒரு மினிஸ்டர், அதாவது எனக்கு எல்லாருமே தெரியும் சொன்னாலே ஒரு பெரிய காரியமாக இருக்கிறது. நம்முடைய பேக்ரவுண்ட் பெரிய அளவில் இருந்து நம்ம அதை சொல்ல பெருமைப்படுகிறோம். நான் யார் தெரியுமா அப்படி சொல்லுகிறோம். என்ன, அப்போது 4 பேர் மதிக்கிற அளவுக்கு நம்முடைய காரியம் இருக்குமானால் நாம் அதை விரும்புகிறோம், அதை ஏற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் மோசே அப்படி அல்ல. தன் குமாரத்தின் மகன் என்று அந்த உலகத்தினால் உண்டாகக்கூடிய அந்த மேன்மையை அவன் கிறிஸ்துவுக்காக வெறுத்தான். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதுதான் மேன்மையானது என்று இந்த மோசே வெறுத்தான். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நாட்களில் பார்வோன் குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்தா நான் கிறிஸ்துவின் பிள்ளை என்று சொல்வதற்கு ஆசைப்படுகிறோம். மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் தேவனுடைய மனுஷன், நான் தேவனுடைய மனுஷனுங்கிற அந்த வார்த்தை நம்மளை மிகவும் கனப்படுத்தும். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. அப்போது தானியேலா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், இப்போ ராஜா தேவ ஆவியை பெற்ற இவனை போல சொல்கிறான் இல்லையா? ஒரு சாதாரண மனுஷன் தேவ ஆவியை இந்த மனுஷன் சொல்லுகிறான். பார்வான் யாரை பார்த்து? நம்ம யோசேப்பை பார்த்து. அப்போ அவனுக்குள்ள இருக்கிறதை, அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவினுடைய காரியம், அவனுக்குள்ள இருக்கிற கிறிஸ்து வெளிப்படுகிறார், ஆவியானவர் வெளிப்படுகிறார். அதுதான் நமக்கு மேன்மையான ஒரு காரியம். கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம என்ன படித்தாலும் என்ன காரியத்தை செய்தால் படிக்கிறது நல்லது, நாம் உலக ரீதியாக உயர்த்தப்படுவது நல்லது தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மேன்மையானது கிறிஸ்துவை அறிகிற அறிவு. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவராக இயேசுவை அறியக்கூடிய விதமாய் நாம் அறிந்தோமானால் நம்முடைய வாழ்க்கைகளை கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். அப்போது லாபமாக இருக்கிறதை நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அவர் அறியணும்னு நினைக்கிறேன். கிறிஸ்துவை முகமுகமாய் தரிசிக்கணும், நான் அவரை அறிந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன்னு பவுல் சொல்கிறார். நான் அவரை ஆதாயப்படுத்தணும் என்று சொல்கிறார். அதுக்கு நான் தகுதியாகணும் என்று சொல்கிறார். கிறிஸ்துவை ஆதாயப்படுத்துவதற்கு, அவரோடு கூட காணப்படுவதற்கு, அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்கு எந்த ஒரு காரியமும் எனக்கு தடையாக இருக்கப்படாது. கர்த்தநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆண்டவர் மோசே தான் பார்வோன் குமாரத்தின் மகன் என்று எண்ணப்படுவதை, சொல்லப்படுவதை வெறுத்தான். இன்னொரு காரியம் எப்படின்னா, இந்த பார்வோன் மட்டுமல்ல, என் தேவன் என்னை நடத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தை சார்ந்து இருக்கிறதுனால, உலகத்தினுடைய நபர்களை நாம் சார்ந்து இருக்கிறதுனால நாம் கொடி கட்டி பறக்கலாம் என்று என்பதற்காக, நம்முடைய காரியங்கள் சரியாக போகும் என்பதற்காக அல்ல, நாம் கர்த்தர் என்னை நடத்துவாருங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஹல்லேலூயா. அப்போ மோசே கர்த்தர் என்னை நடத்துவார், கர்த்தரை நடத்துவார். நான் வளர்ந்தது இந்த பார்வோனுடைய சமூகமாக இருக்கலாம், இந்த அரண்மனையாக இருக்கலாம். இந்த அரண்மனை வாழ்க்கை என் தேவனை நான் அறிய முடியாது.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இது என்னுடைய வாழ்க்கைக்கு இது தடையாக இருக்கும். ஆகவே கர்த்தரனை நடத்துவார், கர்த்தரனை பயன்படுத்துவார். அதைத்தான் மோசே வெறுத்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்போ? விசுவாசத்தில் அவன் வளரும் பொழுது, விசுவாசத்திலே தான் பெரியவனான போது கர்த்தர் என்னை நடத்துவார். இந்த உலகத்தில் லாபமாய் இருக்கிறது எதுவோ நான் கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு நான் நஷ்டம் என்று குப்பையுமா நான் எண்ணுகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடவடிக்கைகள், இரண்டாவது காரியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்திலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 23வது வசனம். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுக்கு இருதயத்திலே எண்ணம் உண்டாயிற்று. நமக்கு எல்லாம் தெரிந்த பகுதி. அப்போ அவனுக்கு 40 வயதான போது, அவன் விசுவாசத்திலே அவன் வளர்கிற இந்த நாட்களிலே, அவன் பெரியவனான போது தன் சகோதரரை கண்டு சந்திக்கும்படியான எண்ணம் அவனுக்குள்ள அந்த அடிமைப்பட்டு கிடக்கிற தன் சகோதரர்களை, தன் குடும்பத்தை, தன்னுடைய ஜனத்தை இந்த பார்வோனுடைய கையில் இருந்து விடுவிக்கும்படியான ஒரு எண்ணம் இந்த மோசேக்கு உண்டாயிற்று. எப்போ? விசுவாசத்தில் வளரும் பொழுது. ஒரு மனிதன் விசுவாச வாழ்க்கையில் வளர்கிறவனாய் இருந்தால், ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறவனாய் இருந்தால் அவனுக்குள்ள என்ன வரும் அப்படின்னா, ஜனங்கள் மேல ஒரு பாரம் வரும். ஒரு பாரம் நமக்கு வரும். நம்முடைய ஜனங்கள் மேல நமக்கு ஒரு பாரம் வரும். ஒரு ஆத்தும பாரம் உண்டாகும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறவனாய் இருந்தால், ஒரு மனிதன் விசுவாச வாழ்க்கையில் வளர்கிறவனாய் இருந்தால், நம்முடைய ஜனங்களை குறித்த ஒரு பாரம், நம்முடைய தேசத்தை குறித்த ஒரு பாரம், நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கும். முதல்ல நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம் இருக்கணும். நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய குடும்பம் எல்லா விதமான அடிமைத்தனத்தில் இருந்து மீட்கப்படணும். நம்முடைய குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். நம்முடைய தேசம் ரட்சிக்கப்படணும். ஒரு மனுஷன் கிறிஸ்துவ வாழ்க்கையில் கிறிஸ்தவ என்று சொல்லுவது பெரிய காரியம் அல்ல. ஒரு மனிதன் கிறிஸ்துவுக்குள்ள இருப்பானால், அவன் கிறிஸ்தவனாய் கிறிஸ்துவுக்குள்ள வளர்கிறவனாய் இருந்தால், அவனுக்குள்ளே தன் சொந்த ஜனத்தை குறித்த ஒரு பாரம், நம்முடைய குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், நம்முடைய ஜனங்களை குறித்த, நம்ம தேசத்தை குறித்த ஒரு பாரம் நமக்கு வரும். ஆத்தும பாரம் நமக்கு என்ன செய்யணும்? வரும். அப்பதான் நம்ம ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல முடியும். அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்படுவதற்கு என்ன வழியோ அதை நாம செய்யணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதான் சொன்னார். மத்தேயுல கடைசியில் வாசிக்கிறோம், மார்க்கில் வாசிக்கிறோம் இல்லையா? நீங்க புறப்பட்டு போய் சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிங்க, நான் உங்களுடனே கூட இருப்பேன்னு சொல்றார். உலகத்தோட முடிவு பிறந்த உங்களோட கூட இருப்பேன், நான் கிரியை நடப்பிப்பேன்னு சொல்றார். நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த உடனே சீசர்களுக்கு தன்னை வெளிப்படுத்தி இதைத்தான் சொன்னார். நீ உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டி சுவிசேஷத்தை அறிவிங்கன்னு சொன்னார். இயேசு கிறிஸ்துவை நாம் அறிவிக்கணும். நல்ல செய்தி, நற்செய்தி. இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு நற்செய்தி. அப்போ நல்ல செய்தியை நாம ஜனங்களுக்கு நாம அறிவிக்கணும். நம்ம குடும்பத்தாருக்கு நாம சொல்லணும், மற்ற ஜனங்களுக்கு நாம சொல்லணும். பாதிக்கப்பட்டிருக்கிற, அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய வளர்ச்சி அதுதான். அது 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷம். வளர்ச்சின்னு சொல்ல உடனே நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு அப்படிங்கிற வளர்ச்சி கிடையாது. அது வளர்ச்சி கிடையாது.
நான் ரட்சிக்கப்பட்டு இவ்வளோ வருஷம் ஆச்சு, பொன் விழா கொண்டாட, வெள்ளி விழா அப்போலாம் அது பெரிய விழா கிடையாது. ஒரு வருஷமாக இருந்தாலும் உங்களுடைய வளர்ச்சி ஒரு பாரத்தை உண்டாக்கும். கண்மயம் உண்டாவது. அல்லேலூயா. இப்போ நாம் சொல்கிறோம், இன்னைக்கு தானே அம்மா இன்னைக்கு தான் வந்தாங்க, இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு முன்னுரிமை, அவங்க வளர்ந்தனால முன்னுரிமை இல்லையா? ஒரு மனுஷனுடைய வளர்ச்சியை பார்த்து தான் அவங்களை முன்னிறுத்துவாங்க, சபையிலையோ எந்த ஒரு காரியத்தில். அது ஆண்டவராக அதை கொண்டு வந்துடுவார். நம்ம யாரும் தடை செய்யவும் முடியாது, நம்ம மனுஷீகத்தில் தடை செய்யவும் முடியாது. மனுஷீகத்தில் நான் கூட நான் அடிக்கடி இந்த மாதிரி நான் செய்வேன். மனுஷீகத்தில் சரி அவங்க எதாவது நினைப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன், அது சரியில்லை. அது கடைசியில் பிரகாசிக்க முடியாமல் போயிடும். ஆரம்ப நாட்களில் தான் அப்படி தான். பாட்டுக்கு எத்தனை பேர் பாடிருக்காங்க ஆரம்ப நாட்களில்? ஒரு 3 பாட்டு பாடுங்கன்னா 3 பாட்டு பாடு, அப்புறம் பின்னால் போயிடுவாங்க. அப்புறம் வேற ஆளை கொண்டு வந்து பாட்டு 3 பாட்டு பாடுங்க, அப்புறம் நானே பாடி நானே ஆராதிச்சு நானே பிரசங்கம் பண்ணி நானே முடிச்சிடுவேன். விளையினப்பட்ட நாளுக்கு நானே முடிச்சிடுவேன். எல்லாத்தையும் செய்வதற்கு கரெக்டாக காண்டுக்கு என்ன வச்சிருப்பார். வளர்ச்சி அதில் தெரியும். ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ வாழ்க்கையில் வளரவனாக இருந்தால் அவனுக்குள்ள ஜனங்களை குறித்த ஒரு பாரம் இருக்கும், குடும்பத்தை குறித்த ஒரு பாரம். நம்முடைய குடும்பத்தை குறித்து நமக்கு ஒரு பாரம் வரணும். அழிவுக்கு நேராய் போகிற இந்த நாட்களிலே நம்ம குடும்பம் ரட்சிக்கப்படணும். நம்முடைய தேசம், நம்முடைய ஜனங்கள், நம்ம சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்படணும். ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவான காரியத்தை நானும் நீங்களும் செய்யணும். அவன் 40 வயதான போது தன் சகோதரரை, அடிமைப்பட்டிருக்கிற சகோதரர்களை, தன் ஜனத்தை சந்திக்கும்படி அவர்களை மீட்கும்படியான ஒரு எண்ணம் அவனுக்கு உண்டாயிற்று. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கர்த்தர் மகிமையுண்டாவது. அல்லேலூயா. இத்தனை வருஷம் நான் கிறிஸ்தவ வாழ்க்கை ஞானஸ்தானம் எடுத்து இவ்வளோ நாள் ஆச்சு. நம்ம அப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறோம், ஞானஸ்தானம் எடுத்து அது நம்ம பெரிய விழாவா? ஞானஸ்தானம் எடுத்து என்ன பிரயோஜனம்? அதுதான் இன்னைக்கு வரைக்கும், நேற்று வரைக்கும் நான் வேதனைப்பட்டிருக்கேன். ஞானஸ்தானம் நிறைய பேத்துக்கு தவறாக கொடுத்துட்டோன்னு சொல்லி ரொம்ப சந்தேகம் வருது. அவசரப்பட்டோமா ஆண்டவரே? ஞானஸ்தானத்துக்கு ஏற்றபடி இல்லை, அதனால தான் வருத்தம் உண்டாகிறது. நம்ம தாய் தப்பங்களுடைய நெருக்கடினால சில நேரம் கொடுத்துருதோம், இதான் நினச்சிருவாங்க. சில ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் ஒன்றா கொடுக்கும்போது எல்லாம் மொத்தமாக கொடுத்துருதோம், அதெல்லாம் தப்பான காரியம். நேற்று வரைக்கும் நான் நினச்சி வேதனைப்படுறேன். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகலாம் போக முடியாது. ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற கிரியைகள் உன்னோடு இருக்கணும். நீ பாவத்துக்கு உண்மையிலே மறிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. ஞானஸ்தானம் எடுத்த போது ஒரு சினிமா 4 சினிமா மாறுது இல்லையா? நிறைய கெட்ட வார்த்தை போட்டுலாம் பேசும். ஞானஸ்தானம் எடுக்கும்போது ஒரு கெட்ட வார்த்தை, அந்நிய பாசை, அது ஒரு பாசை போல் தெரியுது, சாசு பாசை. ஞானஸ்தானம் எடுத்தால் பரிசுத்தமாக இருக்கு, என்ன வழி அதை பார்க்கணும். உன் வாய் பரிசுத்தமாக இருக்கும், உன் பார்வை பரிசுத்தமாக இருக்கும், உன் செவி பரிசுத்தமாக இருக்கும், சரியானதை கேட்கணும், சரியானதை பார்க்கணும், சரியான ஆலோசனை, தவறான ஆலோசனைக்கு போயிடக்கூடாது. அதுக்கு பைபிள் படிக்கணும். ஞானஸ்தானம் எடுத்த உடனே பரலோகம் போக முடியாது. ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற ஒரு காரியம் நமக்குள்ளே இருக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. நீ பைபிள் படிக்கணும், நல்லா ஜெபம் பண்ணணும், வேதம் வாசித்து ஜெபம் பண்ணணும். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். 51ஆம் சங்கீதத்தை டெய்லி படிக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. தேவன் நமக்கு நல்லவர், கர்த்தர் நமக்கு நல்லவர். கர்த்தருக்காகவும் கர்த்தரோடு கூட இருக்கிறதும் பெரிய காரியம். ஆண்டவர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றணும். செப நேரம் கூடணும், வேத வாசிப்பு கூடணும். நம்ம அன்னைக்கு இருந்த மாதிரி இன்னைக்கே இருக்கக்கூடாது. அன்னைக்கு நம்ம ஒரு லுக்கு வச்சிருக்கிறோம். அன்னைக்கு நம்ம எதை செஞ்சோமோ அதைத்தான் கடைசி வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் கடைபிடிக்கிறோம். அதை மீற மாட்டேங்கிறோம். நம்ம
நான் அப்படிதான் இருப்பேன். மாறணும். நான் அப்படிதான் இருப்பேன்னு சொல்லக்கூடாது. மாறணும். வாழ்க்கை மாறணும். கர்த்தருக்காக மாறணும். கர்த்தர் சொல்றபடி மாறணும். நான் மாற மாட்டேன்னுலாம் சொல்லக்கூடாது. பிடிவாதம் பண்ணவே கூடாது. கர்த்தரோடு மல்கட்டவே கூடாது. ஞானஸ்தானம் யாருக்கும் கொடுக்க முடியல. இப்பவும் ஞானஸ்தானம் 3-4 பேர் ரெடியா இருக்கிறாங்க. கொடுத்தா 3-4 பேர் கொடுத்துடலாம். ஞானஸ்தானத்துக்கு ஏற்றபடி இருக்கணும். பாவத்தில் இருந்து நீ விடுவிக்கப்படணும். பாவத்தை அறிக்கை செய்யணும். நீ ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்த பிறகு உனக்குள்ள ஒரு ஆத்தும பாரம் வரணும். நான் பெருமையாக சொல்ல, எனக்கு அந்த பாரம் இருந்தது. எங்கள் ஊர் பக்கத்து பண்டார வேலை வரைக்கும் நான் நடப்பேன். சாயந்தரம் போல என் கூட படித்தவங்களெல்லாம் பார்ப்பேன். கூப்பிட்டு சுவிசேஷம் சொல்லிகிட்டே இருப்பேன். நான் நீ பரிசுத்தமாயிட்ட அடிமா கிண்டல்லாம் பண்ணுவாங்க. சிரிச்சுக்கிட்டே போவேன். அதனால தான் 2 வருஷத்தில் நான் ஊழியத்துக்கு வந்தேன். 2 வருஷங்கிறது பைபிள் படிக்கிறதுக்கே நேரம் இல்லாத நேரம். அந்த பாரத்தை பார்த்து தான் என்னை ஊழியத்தில் கொண்டு வந்து தூத்துக்குள்ள கொண்டு போட்டாங்க. ஜனங்களை சந்திக்கணும் பார்ப்பேன். கிராமத்தில் யாருக்கு சுகம் இல்லைன்னு சொல்லி இப்போ பார்ப்பேன். இன்னொரு தெரு இருக்கு, அங்கே தெருக்குள்ளே போவேன். சாசு பிடிச்சி ஆடி இந்த கோடாங்கெல்லாம் அடிச்சுட்டு இருப்பான். ரத்தம் கேட்கும், ராத்திரி நல்லா கேட்கும். அந்த வீட்டுக்கு காலையிலே போவேன். சாயந்தரம் போவேன், ஜோம் பண்ண போவேன். அப்புறம் இங்கே பாஸ்டர் கூட்டிகிட்டு போவேன். ஆரம்ப நாட்களை சொல்கிறேன். அதனால தான் என்னை ஊழியத்தில் கொண்டு போட்டாங்க. நடைமுறை பயிற்சி தான் எனக்கு ஊழியம். கதனாவது மணிமண்டாவது அது சொல்லுவீங்க. ஒரு பாரம் நமக்கு ஒரு நம்ம சனம் நமக்குன்னு பாரம். நம்முடைய குடும்பம் நம்முடைய சனங்கிற ஒரு பாரம் இருந்தால் தான் அவங்களை கிறிஸ்துவுக்குள்ளே வழி நடத்த முடியும். மோசே விசுவாச வாழ்க்கையிலே வளரும் பொழுது, அவன் புருஷனாய் வளரும் பொழுது, அவன் குழந்தை அல்ல. 80 வயசு வரைக்கும் குழந்தையாய் இருந்து மறிக்கிறதை விட புருஷனாய் இருந்து மறிப்பதை கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் மகிமை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ரட்சிக்கப்படும் போது என்ன பேசுகிறோம் அதை இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கோம். ரட்சிக்கப்படும் பொழுது எப்படி குழந்தை மாதிரி சேட்டை பண்ணோமோ அந்த சேட்டை தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். 2 வயசு குழந்தைய கூட நம்ம பேசாத அப்படின்னா அப்படி பேசாமல் இருக்கும். ஒழுக்கக்கேடு, ஒழுங்கின்மை. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. குழந்தைக்கு ஏற்ற குழந்தையா இருக்கும் போது சேட்டை இருந்தது. அது அப்படியே ஒழிச்சு. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. 2 வயசுல பண்ண அந்த பிடிவாதமும் அந்த ஒழுங்கின்மையும் இன்னைக்கு இருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு அது ஒத்து வருமா? மனைவி ஏற்றுக்கிடுவாங்களா? இல்லை கணவர் ஏற்றுக்கிடுவாரா? மாமனார் மாமியார் ஏற்றுக்கிடுவாங்களா? நீ மாறணும் இல்லை, சொல்ல முடியல. நீ சின்ன பிள்ளை மாதிரியே இருக்கேன் நம்ம கேட்கவும் இல்லையா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு கேட்கலாம். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. மாறணும். நம்ம உலக ரீதியாக வளர்றோம், நம்ம மாற்றிக்கிடுதோம். இன்னும் நம்ம சின்ன பிள்ளைத்தனமா இல்லை. பெரிய ஆள் வந்து எவ்வளோ மைண்டு எப்படிலாம் வேலை செய்யுது. நம்ம மைண்டு பல மாதிரி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்துக்கள் மைண்டு வேலை செய்யணும். நம்ம என்ன செய்யணும், ஏது செய்யணும், ஆண்டவருக்காக என்ன செய்யணும். கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன? ஒரு பாரம் நமக்கு வரணும், எனக்கு வரணும், உங்களுக்கு வரணும். அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. அந்த பாரம் இருக்கு அப்படின்னா நம்ம கூட்டங்களில் பங்கெடுத்து ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணணுங்கிற எண்ணம் வருங்க. இல்லை வராது. அது மகிமை உண்டாவது. அல்லேலூயா. எனக்கு ஒரு பாரம் வந்துட்டு அப்படின்னா தேவ சமூகத்தை தேட சொல்லும். நம்ம குடும்பத்துக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ண சொல்லும். நம்முடைய மக்களுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ண சொல்லும். தேவன் விரும்புகிறதான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, 3வதா கடைசியாக 3வது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்திலே, எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8
25ஆம் வசனம். அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அநித்தியமான பாவ சந்தோஷம், பாவம் செய்வது சந்தோஷம். நம்ம அதைத்தான் சொல்ல மக்கள் இன்னைக்கு அப்படிதான். 2 மணி நேரம் ஒரு சந்தோஷமா ஃப்ரீயா இருந்து வரலாம். பாவம் செய்வதை சில உலக ரீதியான சந்தோஷத்தை கொடுக்குது. அதைத்தான் நாம மக்கள் நம்ம உலகத்துக்கு இருந்தோம். அவன் சொல்ல அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பது தெரிந்து. அப்போ ஒரு மனுஷ விசுவாச வாழ்க்கையில வளரும் பொழுது, கிறிஸ்துவுக்குள்ள ஒரு மனுஷன் வளரும் பொழுது வெறுக்க வேண்டியதை வெறுத்து தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்ளுவான். ஹல்லேலூயா. அப்போ மோசே எதை தெரிந்து கொண்டான் அப்படின்னா, நமக்கு சந்தோஷம், கர்த்தருக்கு பெரிய பெரிய சந்தோஷம், ரட்சிப்புங்கிறது பெரிய சந்தோஷம். பாவத்தினால வரக்கூடிய சந்தோஷம் அல்ல. என் தேவனுடைய ஜனங்களோடு நான் துன்பத்தை அனுபவித்தாலும் அதுவே எனக்கு சந்தோஷம். அதை தெரிந்து கொள்றான். வெறுக்க வேண்டியதை வெறுத்துட்டு, தள்ள வேண்டிய காரியத்தை தள்ளிட்டு தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொள்றான். ஒரு சரியான ஐக்கியத்தை தெரிந்து கொண்டான். தேவனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கிற ஐக்கியம். நீ சில ஐக்கியம் நம்மளை தவறான பாதைக்கு கொண்டு போயிடும். சிலவங்களோடு இருக்கிற பழக்க வழக்கங்கள் நம்ம தவறான அணுகுமுறைக்கு கொண்டு போயிடும். நாம சரியான ஐக்கியத்துக்குள்ள நாம இருக்கணும். நம்முடைய ஐக்கியம் சரியா இருக்கான்னு பார்க்கணும். நமக்கு தேவனுக்கும் நமக்கும் நெருக்கம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். கேப் விழுந்துடக்கூடாது. கேப் விழுந்துட்டு அப்படின்னா பிசாசு உள்ள வந்துடுவான். பிசாசு ஒரு விதையை போட்டு விட்டுட்டான் அப்படின்னா நீ கடைசி வரைக்கும் விட்ட முடியாது. ஒருத்தங்க மேல கசப்பான வார்த்தையை போட்டுட்டான் அப்படின்னா அவ்வளவு சீக்கிரமா ஐக்கியப்படவே முடியாது. பிசாசு அப்படி ஒரு வேலையெல்லாம் செய்வான். தவறான வார்த்தையை போட்டுருவான். ஆண்டவர் அறியாதவங்களை நான் சொல்லலை, அவங்களோட அதிகமான தொடர்புல நம்ம இல்லை. ஆண்டவர் அறிந்தேன் என்று சொல்லக்கூடியவங்கள கவனமா இருக்கணும். பேச்சில் ஒரு வார்த்தையை போட்டு விட்டுட்டா குடும்பத்துக்குள்ள பிரிவினை வளர்ந்துக்கிட்டே இருக்கும். கவனமா இருக்கணும். சரியான தவறான ஆலோசனை நமக்கு யாராவது கொடுக்காங்க அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிடணும், விடுங்க. கடந்த நாட்களிலே இரத்த சம்பந்தமான உறவு தான் ஒரு காரியத்தை என்கிட்ட சொல்லும் பொழுது நான் ரொம்ப டக்குன்னு கோவப்பட்டுட்டேன். இப்போ 2 நாள் கழிச்சு சொன்னேன், நான் கோவப்பட்டது இதனால தான். அவங்க சொல்றது எனக்கு சரியான கருத்தா இருந்தாலும் அது எனக்கு குடும்பத்துக்குள்ள கசப்புகளை கொண்டு வந்துடும். சடக்குன்னு கோவப்பட்டு என் கண்ணு செவந்துட்டு நான் ரொம்ப கோவப்படும். என்ன மாதிரி கோவப்பட முடியாது, என்ன மாதிரி அன்பு காட்ட முடியாது. ரொம்ப கோவப்பட்டேன். 2 நாள் கழிச்சு அதனுடைய விளக்கத்தை சொல்லும்போது சரி. ஏன் அப்படின்னா அவங்க சொல்றது நடைமுறைக்கு சரியான காரியமாக இருந்தாலும் அது ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் குடும்பத்துக்கும் சொந்தங்களுக்கும் ஒரு பிளவை ஏற்படுத்திக்கிட்டே வந்துடும். பிளவு உண்டாயிட்டு அப்படின்னா அப்புறம் இணைகிறது ரொம்ப கஷ்டம். அதனால சில ஆலோசனையை தள்ளிடுவேன். பரவாயில்ல, எப்படி ஆகிட்டு அதை பற்றி நான் அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு அப்படி சொல்லிடணும்.
ஆமாம் அப்படின்ட்டோம்னா நீ குடும்பத்தோட ஓட்ட முடியாது, குடும்பத்தோட ஐக்கியப்பட முடியாது, சரியான ஐக்கியம் கிடைக்காது, தேவனோட ஐக்கியப்பட முடியாது. ஒரே ஒரு வார்த்தை விழுந்துட்டு அப்படின்னா அதை ஏற்றுக்கிட்டு காது கொடுத்து கேட்டோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நிறைய நஷ்டத்தை கொண்டு வந்துடும். சின்ன வார்த்தையாக சொல்லுவோம், சின்ன காரியமாக இருக்கும். சிலவங்க போகிற போக்கில் ஒன்று ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க. வாழ்க்கையில் தேவனோடு ஐக்கியப்பட முடியாது, தேவனுடைய நன்மைகளை பெற முடியாது, தடையாகவே இருக்கும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. அதனால சரியான ஆலோசனைக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதுக்கு தான் ஜெபம் பண்ணணும், கர்த்தரோட ஆலோசனை. அப்ப தேவனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கிறதே தெரிந்து கொண்டான். பாடு வந்தாலும் சரி, சந்தோஷம் வந்தாலும் சரி, எனக்கு பிரச்சனை வந்தாலும் சரி, என் தெய்வமும் என் தேவ ஜனங்களும் எனக்கு தேவை. மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு சின்ன சபை தான், உங்கள் ஐக்கியத்தை கற்றுக்கூட அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டு நமக்கு நல்லது இல்லையா? எந்த ஒரு காரியத்துக்கும் 10 பேர் இருந்தாலும் உருப்படியாக இருந்து செய்வோம். இன்னும் 10 பேரை வெளியிலேருந்து கூட்டாக வருவோம். கத்த நல்லவன். ஆயிரக்கணக்கான வேறு இல்லாத இடத்துல இருக்கிற இடத்துல 100 பேருக்கு இருக்கிற இடத்துல எஃபெக்ட் பயங்கரமாக இருக்கும். வேலை செஞ்சு முடிக்கணுங்கிற ஒரு திட்டத்தில் வந்துடுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுது. அல்லேலூயா. ஒரு சரியான ஐக்கியம் நமக்கு, சபையினுடைய ஐக்கியம் நமக்கு சரியாக இருக்கணும். சரியாக சபையினுடைய ஐக்கியம் இருந்தால் சபையில் சொல்லப்படுகிற செபிக்கிற எல்லா செவும் வந்து நமக்கு தங்கும். கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாகுதா. அல்லேலூயா. நம்ம பிள்ளைகள் இருக்கும் பொழுது ஊழியத்தை பற்றியோ ஊழியக்காரங்களை பற்றியோ குறை பேசாதீங்க. அந்த பிள்ளை ரட்சிக்கப்படாது. ஒரு ஊழியக்காரர் சொன்னார், அதைத்தான் நான் சொல்லலை, அவர் சொன்ன சாட்சி பயங்கரமாக இருக்கு. சபையை குறித்தோ சபையினுடைய போதகரை குறித்தோ நம்ம பிள்ளைகள் இருக்கும் பொழுது நம்ம குறைச்சி பேசணும் அப்படின்னா நம்ம பிள்ளைகள் ரட்சிக்கப்படாது, நம்ம பிள்ளைகள் சபைக்கு வர மாட்டாங்க. அதை சொல்கிறேன். நம்ம வீட்டிலே அதான சபையை தான் குறை சொல்லிட்டு இருக்காம அந்த சபைக்கு போய் என்ன செய்ய போகிறோம்? நம்ம பிள்ளைகள் கெட்டு போயிடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகுதா. அல்லேலூயா. அல்லேலூயா. பிள்ளைகள் மத்தியில் எதையும் பேசாதீங்க. சபையினுடைய காரியம் மாத்திரம், யாரை பற்றியும் பேசாதீங்க. அவங்கள கண்டாலே நீங்க கூட ஐக்கியமாயிருங்க, உங்க பிள்ளைகள் ஐக்கியப்படாது. சொந்தங்களை பற்றி பேசாதீங்க. நீங்க நாளைக்கு மாமா மச்சான்ட்டு போயிடலாம், பிள்ளைகள் ஒட்டாது. அதுக்காக நான் சொல்றேன். பிள்ளைகளை பார்க்கும் போதெல்லாம் உருன்னு தான் பார்க்கும். நமக்கு வேண்டி இப்படி செஞ்சாங்களே இப்படி செஞ்சாங்களே சொல்லு. நம்மளால நம்ம பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது. நம்ம பெரியவங்க அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவோம். திடீர்னு மாறிடுவோம். நம்ம பிள்ளைகள் மாறாது. அந்த பிள்ளைகள் அந்த கசப்பில் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். பிள்ளைகளுக்கு முன்னால் யாரை பற்றியும் பேசாதீங்க. பிள்ளைகளுக்கு கேட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம பிள்ளைகள் கெட்டு போவதற்கு பெற்றோர்கள் காரணமாக இருக்கப்படாது. நான் நினச்சா அடிச்சிருப்பேன், அவன் பிள்ளை நினைக்கும். இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அவனை அடிக்கணுங்கிற எண்ணம் தான் வரும். சர்ச்சுக்கு வரணுங்கிற எண்ணம் வராது. நமக்கு சரியான ஐக்கியம் நமக்கு தேவை. தேவனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கிற ஐக்கியத்தை அவன் தெரிந்து கொண்டான். வெறுக்க வேண்டியதை வெறுத்து தெரிந்து கொள்ள வேண்டியதை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. அல்லேலூயா. நிறைய காரியம் இருக்குது, அடுத்த வாரம் பார்ப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிங்க, முடிச்சிருது. 7ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்திலே அந்த வசனத்தை வாசிங்க. 34 35 வாசிங்க. 7:35. உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும்
ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசேயைத்தானே தேவன் முச்செடியிலே அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினான். எந்த சொந்த ஜனம் அவனை ஏற்றுக்கொள்ளலையோ இப்ப அதே ஜனம் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த ஜனத்துக்கு மீட்பனாக தலைவனாக தேவன் ஏற்படுத்தினார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பயன்படுத்தணும் அப்படின்னா நீங்க வெறுக்க வேண்டியதை வெறுக்கணும். கர்த்தருக்காக வெறுக்கணும். கர்த்தர் நாமத்தின் மகிமைக்காக வெறுக்கணும். ஒரு பாரம் வரணும், ஆத்தும பாரம் வரணும், ஜனங்களை குறித்த ஒரு பாரம் வரணும், ஒரு நல்ல ஐக்கியம் நமக்குள்ள வரணும். இந்த வாரத்தில் இந்த 3 காரியம் இருக்குமானா, நிறைய இருக்கு, 7 காரியம் 7-8 காரியம் இருக்கிற அந்த அதிகாரத்தில் இருக்குமானால், எந்த ஜனம் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ அதே ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. எந்த ஜனம் உங்களை புறந்தள்ளினார்களோ அந்த ஜனங்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் ஏற்படுத்துவார். கர்த்தர் ஏற்படுத்தும் பொழுது எந்த ஊழியக்காரனும் குறுக்க வர முடியாது, எந்த கோஆர்டினேட்டரும் குறுக்க வர முடியாது, எந்த தலைவனும் குறுக்க வர முடியாது. தேவன் அவனை ஏற்படுத்தினார். மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா. கர்த்தர் ஏற்படுத்துகிறது, யாரும் அவனை ஏற்றுக்கொள்வார்கள். என்னை ஏற்றுக்கிடுங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. கர்த்தர் ஏற்படுத்தினா ஏற்படுத்தினதான். எல்லாம் ஜெபமா எல்லாம் முழங்கால் படிட்டு. அல்லேலூயா. எந்த ஜனங்கள், எந்த சகோதரர்கள் மோசேயை ஏற்றுக்கொள்ளலையோ அதே ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். தேவன் அவனை தலைவனாக மீட்கிறவனாக அவனை ஏற்படுத்தினார். கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்படுத்தினால் அவனை ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். அவனை வச்சுதான் விடுதலை, அவனை வச்சுதான் ஆசீர்வாதம். எல்லாரும் எழுப்பி நின்று எல்லாரும் இந்த ஒரு வசனம், தேவன் என்னோடு இடைப்படுகிறார். இந்த வசனத்தை நான் யோசிக்கல, இந்த வசனத்தை நான் யோசிக்கல. ஆண்டவர் இந்த கடைசி நேரத்தில் சொல்றார், கர்த்தர் ஏற்படுத்துவார், கர்த்தர் ஏற்படுத்துவார், கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார். ஒரு மனிதனை கர்த்தர் ஏற்படுத்துவாரானால் ஏற்றுக்கொள்ளாத ஜனமும் ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். காரணம், விடுதலை ஆசீர்வாதம் இவனால தான் வரணும், இவன் செபத்தில் தான் வரணும். ரீமா அல்லா பாஷா கார் எல்லாரும் கரங்க ஜோமனும் எல்லாம். கர்த்தர் பெரியவர். எந்த ஜனம் ஏற்றுக்கொள்ளலையோ, எந்த ஜனம் உங்களை ஏற்றுக்கொள்ளலையோ, எந்த ஜனம் உங்களை அற்பமாக எண்ணி, அதுக்கு மேலெல்லாம் வாசிக்கிறோம், யாத்திரை 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எங்களுக்கு ஒன்று அதிகாரியாக ஏற்படுத்தின யாருன்னு சொல்லி அவனை தள்ளி விடுறாங்க. போ, தன் சகோதரர்களே அவனை தள்ளி விட்டாங்க, சொந்த ஜனங்களே அவனை தள்ளி விட்டாங்க. ஆனால் தேவன் அவர்களுக்கு மத்தியில் அவனை ஏற்படுத்தினான். அவன் தான் தலைவன், அவனை வச்சுதான் ஆசீர்வாதம். ரீபாலாதாக்காவா. யார் உங்களை தள்ளினார்களோ அவங்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை நிறுத்துவார், ஏற்படுத்துவார். பிரசங்கம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது பிரயோஜனமானது. இந்த வார்த்தை உங்களுக்கு வாக்கு தத்தமாக நான் சொல்றேன். கர்த்தர் உங்களை ஏற்படுத்துவார்.
கர்த்தர் உங்களை நிலை நிறுத்துவார். ஓ அப்படின்னு அவனை தள்ளினாங்க. எங்களுக்கு புத்திமதி சொல்லுக்கு நீ யார்? எங்களுக்கு ஆலோசனை சொல்வதற்கு நீ யார்? அவனை தள்ளி விட்டார்கள். ஆனால் அதே ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொண்டார்கள். அவன் கையில் தான் கர்த்தர் எல்லாத்தையும் கொடுத்தார். அந்த ஜனத்துக்கு அவன் தலைவன். எந்த ஜனம் அவனை தள்ளினார்களோ புறக்கணித்தார்களோ அந்த ஜனத்துக்கு அவன்தான் தலைவன். அவன்தான் மீட்க முடியும். அவன் ஜெபம் பண்ணாதான் கர்த்தர் கிரியை செய்வார். கர்த்தர் அந்த நிலைமைக்கு கொண்டு போயிடுவார். கிரியை செய்கிற கர்த்தர் தான். ஆனால் யார் யார் பரிந்து பேசுகிறாங்கிறதான் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார். தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு நம்ம நிறைய பார்த்துருக்குறோம். எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா? நாம் அப்போ பழி வாங்கக்கூடாது, அவங்களை அலட்சியம் பண்ணக்கூடாது, அவங்களை நேசிக்கணும். எல்லாரும் கரங்களை ஜெபம் பண்ணோமா? கர்த்தர் அவனை ஏற்படுத்தினான். தேவன் அவனை ஏற்படுத்தினான். நல்ல ஆண்டவரே, நாங்கள் நம்மை துதிக்கிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம். இயேசுவே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். தேவன் உங்களை நிறுத்துவார். கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். மோசேயை போல கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்க வாழ்க்கை தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். அவர் நாமத்தை அவர் மகிமைப்படுத்துவார். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க ஆண்டவரே, என்னை நடத்துங்க. மோசே வெறுக்க வேண்டியதை வெறுத்தான், தெரிந்து கொள்ள வேண்டியதை தெரிந்து கொண்டான். தேவன் அவனை நிறுத்தினார், அவனை பயன்படுத்தினார். அவனை தள்ளிவிட்ட அவனை அற்பமாய் எண்ண ஜனத்துக்கு நடுவிலே கர்த்தர் அவனை நிறுத்தினார். எந்த ஜனங்கள் அவனை ஏற்றுக்கொள்ளலையோ இப்போது அவனை ஏற்றுக்கொண்டார்கள். கர்த்தர் ஒரு மனிதனை உயர்த்தும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை ஏற்படுத்தும் பொழுது, கர்த்தர் ஒரு மனிதனை அபிஷேகம் பண்ணும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமாய் சாதகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். நல்ல ஆண்டவரே, ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், குமாரனாய தேவனை மகிமைப்படுத்துகிறோம், துதிக்கிறோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். வியாதிப்பட்டிருக்கிற விளையினப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகப்படுத்தும். எல்லா விதமான போராட்டங்கள் குழப்பங்களை கர்த்தர் மாற்றும். ஒவ்வொரு குடும்பத்திலே சந்தோஷமும் சமாதானமும் காணப்படட்டும். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். திருமணத்துக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, குழந்தைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்காக, கர்ப்பமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக, சுகப்பிரசவத்துக்காக, நிச்சயப்பட்ட கிருபாவுக்காக, ஆண்டவரே எதிர்பார்க்கிற வேலைக்காக, வருமானத்துக்காக, நல்ல தொழிலுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க. சிறுவர் ஊழியத்தை, VBS ஊழியத்தை ஆசீர்வதிங்க. இன்னும் நடக்கிற மீதியான இந்த 3 நாட்களுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை இன்னும் கர்த்தர் ஆசீர்வதித்து நடத்தும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய தேவைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவையெல்லாம் சந்திங்க. பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அப்படி நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய். எல்லாருடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க. மறுபடியும் வியாதிப்பட்டு பலவீனப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் பலன் உண்டாகட்டும், மகிமைப்படும். எதிர்பார்ப்புகள் நிறைவேறட்டும். தடைகளை கர்த்தர் மாற்றும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே வசத நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. சலமரபாதே ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் மனிதரோடு கூட என்னுடைய எப்பொழுது இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.